கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் திட்டியிருக்கார். எம்ஜிஆரே திட்டியிருக்கார், அவரே வானலாக புகழ்ந்திருக்கார். சிவாஜி கணேசனை திட்டியிருக்கார், அவரே வானலாக புகழிருக்கார். காமராசரை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தின அதே கண்ணதாசன் அவரையும் திட்டியிருக்கார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்துக்கு எழுதி தள்ளுவார். ஏன்னா சரஸ்வதி அவர் நாக்கில் குடியிருக்கான். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானிடரை பாடியவர் மாறிய பின் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதருள் நான் தெய்வ மிருகம், நான் இடறி விழுந்த பள்ளம் 4000 அதில் நான் போட்க முட்கள் பதியும், நடைபாதை வணிகனென நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஒத்துக்கிட்டார் சார் அவர். நான் கூவி விற்ற பொருள் இருக்க சண்டே மார்க்கெட் மாதிரி எத்தனையோ பொருள் விற்றேன், அதில் நல்ல பொருள் நிறைய இல்லை, நல்லதை மட்டும் எடுத்துங்க. இது அவரோட ஸ்டேட்மெண்ட். சிவாஜி கணேசன் ஒரு முறை கண்ணதாசனை பார்த்துட்டு என்னை பற்றி கண்ணாப்புனான்னு எழுதுறியாடா. கண்ணதாசனை கேட்குறாரு, பா கவிஞரே என்னை பற்றி கண்ணாப்புனான்னு எழுதுறியாடா, என்னால் தாங்க முடியலடா, ஏன்டா அப்படி என்னை திட்டி தீக்கிற, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில் ஒரே குத்தலான்னு தோணுதுறாரு சிவாஜி. கண்ணதாசன் சொன்னாராம், குத்துங்க மூஞ்சில் குத்துங்கன்னாராம். என்னடா பண்ணுறது, உன் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்காளடா, எங்கடா குத்துறதுனாராம். அப்போ கண்ணதாசன் நீ திட்டு என்னை எவ்வளோனா திட்டிக்கானா, நல்ல தமிழில் திட்டுறல, அதனால் நான் பொறுத்துன்னு போகிறேன். மொய்தார் அணிகுழர் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போனார் அருணகிரிநாதர். இப்போ முத்தமிழால் முருகனை போய் கோயிலில் போய் திட்டு, தமிழை திட்டு, தமிழை திட்டு, முருகன் கோச்சிக்க மாட்டான் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லுவார். அதுபோல் கண்ணதாசன் திட்டுவார், ஆனால் அவரே புகழ்வார். கண்ணதாசனை யாரும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் எம்ஜிஆர் அவரை கண்ணாப்புனா திட்டினா அவருக்கே அரசவை கவிஞர் கொடுத்து அவரை பெருமைப்படுத்தி வாழ வச்சார். ஏன்னா கண்ணதாசனே அடிக்கடி சொல்லுவாராம், இலக்கிய ரசனையில் என்னை கவர்ந்த இடம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு சார், இலக்கிய ரசனையில் என்னை கவர்ந்த இடம், முதல் இடம் பிடித்த இடம் புதுச்சேரி, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவார்.